SwayamPrabha. Digital India. Educated India. நமஸ்தே. அடுத்ததாக நாம் நான்-ஹோமோஜீனியஸ் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்களின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை விளக்கலாம். இதற்கு ஸ்டர்ம்-லியோவில்லி ப்ராப்ளம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்கின்றன என்பதை உபயோகிக்கலாம். இப்பொழுது இந்த வழிமுறையை விவரித்து அதை உபயோகப்படுத்தி சில நான்-ஹோமோஜீனியஸ் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்களின் தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். L என்பது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்பரேட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் L on y of x is equal to f of x என்பதாக எழுத முடியும். இந்த கொடுக்கப்பட்டுள்ள சமபடியற்ற சாதாரண வகைக்கெழு AB என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நான்-ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏனெனில் f of x is not equal to 0. y of x என்ற செயல்பாடு கீழ்வரும் பவுண்டரி கண்டிஷன்களை நிறைவு செய்கிறது. k1y of a plus k2y dash of a equal to 0, L1y of b plus L2y dash of b equal to 0 என்று. இந்த நான்-ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வை ஐகன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடிக்கலாம். அந்த வழிமுறை என்ன என்பதை பார்க்கலாம். அந்த வழிமுறை L on phi n of x is equal to minus lambda n r of x phi n of x என்ற ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் மற்றும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2ஐ நிறைவு செய்யும் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களை பயன்படுத்துகிறது. அதாவது y of x என்ற செயல்பாட்டை y of x is equal to sigma n is equal to 1 to infinity Cn into phi n of x என்ற ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களின் விரிவாக்கமாக எழுதலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது ஸ்டார் என்று எழுதியுள்ள y of x is equal to sigma n is equal to 1 to infinity Cn phi n of x என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1இன் தீர்வின் அமைப்பாக இருந்தால் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். எனவே f of x is equal to L on y of x, அதாவது ஆப்பரேட்டர் L on sigma n is equal to 1 to infinity Cn phi n of x என்பதாக கிடைக்கும். That is equal to sigma n is equal to 1 to infinity Cn L on phi n of x. ஆனால் L on phi n of x is equal to minus lambda n r of x into phi n of x என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐகன் வேல்யூ ப்ராப்ளம். எனிவே நாம் இதை மைனஸ் சிக்மா n is equal to 1 to infinity Cn into lambda n into r of x into phi n of x என்று எழுதலாம். இந்த கெழுக்கள் Cnகளின் மதிப்பை ஐகன் ஃபங்க்ஷன்ஸுக்கு உடைய ஆர்த்தாகனாலிட்டி பண்பை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அதனால் ஸ்டார் என்பதை phi m of x என்பதால் பெருக்கி பின்னர் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x செய்யலாம் between x is equal to a and x is equal to b. ஆர்த்தாகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தினால் வலது புறத்தில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், மற்ற எல்லா டேர்ம்களும் பூஜ்யமாகிவிடும். அந்த இருக்கும் ஒரே ஒரு டேர்ம் நமக்கு மைனஸ் Cm இன்ட்டு லாம்டா m இன்ட்டு இன்டெக்ரல் a to b r of x இன்ட்டு phi m ஸ்கொயர் ஆஃப் x dx என்பதாக இருக்கும். அந்த டேர்ம் m is equal to n என்கிற பொழுதுதான் பூஜ்யம் ஆகாது. m not equal to n என்கிற பொழுது பூஜ்யமாகும். ஏனால்
ஏனெனில் ஆர்த்தாகனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறது இன்டெக்ரல் a to b r of x phi m of x phi n of x dx is equal to 0 m not equal to n என்கிற பொழுது என்று. அதனால் நமக்கு integral a to b f of x phi m of x dx is equal to minus cm lambda m integral a to b r of x phi m square of x dx என்பதாக கிடைக்கிறது. இதில் lambda m என்பது SL ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூ, அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் phi m of x. அதனால் SL ப்ராப்ளமை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஐகன் வேல்யூஸ் லாம்டா m அவற்றுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் phi m-ஐ கண்டுபிடித்து விட்டால் நமக்கு cm-இன் மதிப்பு உடனடியாக எழுத முடியும். அதாவது cm என்பதை minus integral a to b f of x phi m of x dx divided by lambda m into integral a to b r of x phi m square of x dx for m is equal to 1, 2, 3 என்பதாக எழுத முடியும். அதனால் நமக்கு cm என்ற கெழுக்கள் கிடைத்துவிட்டது. அதை நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த எக்ஸ்பிரஷனை உபயோகப்படுத்தி. அதனால் இதை உபயோகப்படுத்தி நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை நாம் y of x is equal to sigma n is equal to 1 to infinity cn phi n of x என்று எழுதலாம். cnகளின் மதிப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இந்த வழிமுறையைத்தான் நாம் தி ஐகன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் மெத்தட் என்று குறிப்பிடுகிறோம். இந்த ஐகன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் மெத்தடை உபயோகப்படுத்தி நாம் லீனியர் non-homogeneous differential equation of order 2 with variable coefficients இன் தீர்வுகளை எழுத முடிகிறது. இதற்கு நாம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SL ப்ராப்ளம் ஆர்த்தாகனலாக இருக்கின்றன என்ற பண்பை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டதை வைத்துக்கொண்டு ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். நமக்கு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது xy prime the whole prime plus y by x is equal to 1 by x என்பதாகிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1e என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொடுக்கப்பட்டுள்ள பவுண்டரி கண்டிஷன்ஸ் y of 1 equal to 0, y of e equal to 0 என்பதாகும். இது ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் non-homogeneous differential equation with variable coefficients and homogeneous boundary conditions. அதாவது y of 1 equal to 0, y of e equal to 0 என்று கொடுத்திருப்பதால் இதை homogeneous boundary conditions என்று குறிப்பிடுவோம். இந்த differential equation self-adjoint ஃபார்மில் உள்ளது. அதனால் இதனுடன் தொடர்புடைய SL ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு ஆர்த்தாகனல் செட் ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது என்பது தெரியும். அதனால் அந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். பின்பு நாம் இந்த நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை தி ஐகன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பான்ஷன் வழிமுறையை பின்பற்றி எழுத முடியும். அதனால் இந்த SL ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களை கண்டுபிடிக்கலாம். அதனால் இதனுடன் தொடர்புடைய SL ஐகன் வேல்யூ ப்ராப்ளமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது x phi prime the whole prime plus phi of x by x equal to minus lambda r of x into phi of x என்பதாக இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x phi double prime plus phi prime plus phi of x by x plus lambda into r of x என்பது 1 by x. அதனால் lambda into 1 by x into phi of x is equal to 0. இது ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எனவே இதன் தீர்வின் அமைப்பு phi of x is equal to x to the power of m என்பதாகும். அதனுடைய துணை சமன்பாடு m into m minus 1 plus m plus 1 plus lambda equal to 0 என்பதாக கிடைக்கும். அதாவது m square plus 1 plus lambda equal to 0. இதன் தீர்வு m square equal to minus 1 plus lambda அல்லது m is equal to plus or minus I root 1 plus lambda என்பதாகும். அதனால்
ஆசிலேட்டரி நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் எழுதினால் 1 + λ greater than 0 என்பதற்கு நமக்கு கிடைக்கும். எனவே phi1 of x is equal to x to the power of I into root of 1 plus lambda, phi2 of x is equal to x to the power of minus I into root of 1 plus lambda. அதாவது phi1 of x என்பது e to the power of I into root of 1 plus lambda into log x, phi2 of x is equal to e to the power of minus I into root of 1 plus lambda into log x. எனவே பொது தீர்வை phi of x is equal to c1 cos of root of 1 plus lambda into log x plus c2 into sin of root of 1 plus lambda into log x என்று இவற்றின் நேரியல் கலவையாக எழுதலாம். இப்பொழுது பவுண்டரி கண்டிஷன்ஸ்களை உபயோகப்படுத்தலாம். phi of 1 equal to 0 என்பது c1 equal to 0 என்று காண்பிக்கிறது. அதனால் phi of x என்பது c2 into sin of root of 1 plus lambda into log x என்பதாக வருகிறது. இப்பொழுது phi of e equal to 0 என்ற பவுண்டரி கண்டிஷனை உபயோகித்தால் அது 0 equal to c2 into sin of root of 1 plus lambda log e என்பதை கொடுக்கும். அதாவது sin of root of 1 plus lambda equal to 0 for non-trivial solutions. அதாவது root of 1 plus lambda equal to n pi, n is equal to 1, 2, 3 integers. அதாவது 1 plus lambda n என்பவை n square pi square என்பதாக இருக்கும். இதில் n 1, 2, 3 என்ற இன்டிஜர் வேல்யூகளை எடுத்துக்கொள்ளும். எனவே lambda n என்ற ஐகன் வேல்யூஸ் n square pi square minus 1 என்பதாக கிடைக்கும். n is equal to 1, 2, 3 etc. என்ற மதிப்புகளுக்கு. எனவே அவற்றுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களை phi n of x is equal to a into sin of root of 1 plus lambda into log x, that is a into sin of n pi log x for n is equal to 1, 2, 3 etc. என்பதாக எழுதலாம். இப்பொழுது கான்ஸ்டன்ட் ஏஐ நாம் தேர்வு செய்ய வேண்டும். எவ்வாறாக தேர்வு செய்ய வேண்டும்? நமக்கு கிடைத்துள்ள ஐகன் ஃபங்க்ஷன் ஆர்த்தோ நார்மல் ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உபயோகித்து ஏயின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது நாம் phi n என்பது 1ஆக கிடைக்க வேண்டும் for n is equal to 1, 2, 3. அதாவது நாம் phi n square equal to 1 என்றால் integral 1 to e phi n square of x r of x dx என்பது 1 என்பதாக கிடைக்கும். எனவே 1 is equal to integral 1 to e a square sin square n pi log x into 1 by x dx. அதாவது 1 is equal to integral 0 to n pi a square sin square of z dz by n pi என்பதாக வரும். இப்போது நாம் z is equal to n pi log x என்ற மாற்றம் செய்தால், ஏனெனில் அப்பொழுது dz என்பது n pi by x dx என்பதாகும். எனவே நமக்கு 1 is equal to integral 0 to n pi a square sin square z dz by n pi என்பது கிடைக்கிறது. அதாவது 1 is equal to a square by n pi into integral 0 to n pi sin square z dz. அதை a square by n pi integral 0 to n pi 1 minus cos 2z by 2 integrated with respect to z என்று எழுதலாம். இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு 1 is equal to a square by n pi into z by 2 minus half of sin 2z by 2 between z is equal to 0, z is equal to n pi என்று கிடைக்கிறது. இந்த லிமிட்டை சப்ஸ்டிடியூட் செய்து இவாலுவேட் செய்தால் நமக்கு 1 is equal to a square by n pi into n pi by 2 minus 0 என்று கிடைக்கிறது. அதாவது 1 is equal to a square by 2 என்று கிடைக்கிறது. எனவே a square is equal to 2, அதனால் a is equal to root 2 என்பதாகிறது. எனவே ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் phi n of x
என்பதை √2 into sin of n pi log x n is equal to 1, 2, 3 என்பதாக எழுத முடிகிறது. இந்த phi n of x என்ற ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள் ஆர்த்தோநார்மல் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களாக இருக்கின்றன. அதனால் நாம் ஆர்த்தோநார்மல் ஃபங்க்ஷன்ஸ்கள் phi n of xஐ கண்டுபிடித்து இங்கு எழுதியிருக்கிறோம். இப்பொழுது இதை பயன்படுத்தி Ly equal to 1/x என்ற நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை மெத்தட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இன் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் என்ற வழிமுறையை பின்பற்றி கண்டுபிடிக்க முடியும். அதாவது y of x என்பதை sigma n is equal to 1 to infinity cn into √2 into sin n pi log x என்ற இந்த ஆர்த்தோநார்மல் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களின் விரிவாக்கத் தொடராக எழுதலாம். இந்த ஆர்த்தோநார்மல் ஃபங்க்ஷன்ஸ் phi n of x என்பதின் தொடர் விரிவாக்கமாக நாம் எழுதலாம். எனவே 1/x is equal to Ly equal to minus sigma n is equal to 1 to infinity cn lambda n into √2 into sin n pi log x into 1/x என்பதாக கிடைக்கும். இப்பொழுது ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸை உபயோகித்தால் நமக்கு integral 1 to e phi m of x 1/x dx is equal to minus sigma 1 to infinity cn lambda n into √2 into integral 1 to e sin of n pi log x into phi m of x 1/x dx என்பது கிடைக்கும். அதாவது integral 1 to e √2 sin m pi log x into 1/x dx is equal to minus sigma n is equal to 1 to infinity cn lambda n √2 integral 1 to e sin n pi log x into √2 into sin m pi log x into 1/x dx என்பதாக கிடைக்கும். நாம் phi m of x என்பது என்ன என்பதை உபயோகித்து இங்கு அதை எழுதியிருக்கிறோம். இப்பொழுது ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகம் செய்தால், அதாவது integral 1 to e phi m of x phi n of x r of x dx is equal to 0 for m not equal to n என்பதை உபயோகித்தால் நமக்கு integral 1 to e √2 into sin m pi log x into 1/x dx is equal to minus cm lambda m √2 into √2 into half என்பதாக கிடைக்கும். ஏனெனில் integral 1 to e √2 into sin square m pi log x into 1/x dx என்பது ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகம் செய்தால் half என்பதாக கிடைக்கும். எனவே cm is equal to minus 1/lambda m into integral 1 to e √2 into sin m pi log x multiplied by 1/x dx என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது z is equal to m pi log x என்று மாற்றம் செய்து dz is m pi by x dx என்பதை உபயோகித்து எழுதினால் நமக்கு cm is equal to minus 1/lambda m integral 0 to m pi √2 sin z by m pi into dz என்று கிடைக்கும். That is equal to minus √2/lambda m into m pi into minus cos z between 0 to m pi. That is √2 into lambda m into m pi into minus 1 to the power of m minus 1 என்பதாக கிடைக்கும். அதாவது cm என்பது √2/m pi into 1/m square pi square minus 1 into minus 1 power m minus 1 என்பதாக கிடைக்கும். ஏனெனில் நாம் முன்பு காண்பித்திருந்தோம் lambda m என்ற ஐகன் வேல்யூஸ் 1/m square pi square minus 1 என்பதாக கிடைத்திருக்கிறது. அதனால் அதை இங்கு உபயோகித்தால் நமக்கு cm என்ற கெழுக்களை இவ்வாறாக எழுத முடிகிறது. இந்த cm என்பதை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y of x is equal to sigma n is equal to 1 to infinity cn into √2 into sin n pi log x என்பதாக ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களின் தொடர் விரிவாக்கமாக எழுதப்பட முடிகிறது. That is equal to sigma n is equal to 1 to infinity
cnஇன் மதிப்பை சப்ஸ்டிடியூட் செய்யலாம். √2/n pi into √2 by n square pi square minus 1 into minus 1 power n minus 1 into sin n pi log x. That is sigma n is equal to 1 to infinity 2 by n pi into 1 by n square pi square minus 1 into minus 1 to the power of n minus 1 into sin n pi into log x என்பதாக இந்த non-homogeneous differential equation தீர்வு விவரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில கணக்குகள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் எஸ்எல் ப்ராப்ளம்கள் கொடுக்கப்பட்டு அவற்றின் ஐகன் வேல்யூஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மெத்தட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இன் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வழிமுறையை பின்பற்றி இந்த non-homogeneous differential equation with boundary conditions y of 0 equal to 0, y of 1 equal to 0 என்பதன் தீர்வு என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இங்கு நாம் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். நாம் எஸ்எல் ப்ராப்ளம் பற்றியும் அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை பற்றியும் எஸ்எல் ப்ராப்ளம்க்கு இருக்கும் ஐகன் வேல்யூஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் என்பவர்களின் பண்புகள் பற்றியும் தெரிந்து கொண்டுள்ளோம் இந்த வகுப்புகள் மூலம். அடுத்ததாக நாம் சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை பற்றி அடுத்த வகுப்பிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம்.